இங்க ஒரு சின்ன பொண்ணு அவளோட அப்பா மேல பயங்கர பாசமா இருக்கா. அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா ரொம்ப துடிச்சு போயிடுறா. அதே மாதிரி இவளுக்கும் அவளோட அப்பாவுக்கும் குறுக்க யார் வந்தாலும் போட்டு தள்ள கூட தயங்க மாட்டா. அந்த அளவுக்கு வெறியோட இருக்கா. அப்படி இருக்கிற பொண்ணு ஒரு கடையில இருக்கிற டப்பாவை திறந்து 2 சோப்பு பாக்கெட் திருடுறா. அதை ஒருத்தர் பாத்துறாரு. அவர் பாத்துட்டாருன்னு தெரிஞ்சது அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறா. அதுக்குள்ள அவர் அந்த பொண்ணை கையும் களமா பிடிச்சிடறாரு. ஆனா இவ பாக்கெட்ல இருக்கிறத மறைச்சு வச்சுக்கிட்டு எதுவும் எடுக்கலன்னு போய் சொல்லிடுறா. உடனே அவர் அவளோட அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ எங்க அவளோட அப்பாவுக்கு தெரிஞ்சா இவளை வெறுத்துற போறாருன்னு அவர் பின்னாடி அவர் வீட்டுக்கு போய் அவர் ஏணி மேல நின்னுட்டு இருக்கும்போது கீழே தள்ளி விட்டு போட்டு தள்ளிடுறா. இப்ப கீழே அவர் ரத்தத்தோட கிடக்கிறத பார்த்ததும் பயந்து போய் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டு உட்கார்ந்துருக்கா. அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா மாறுது. ஏன்னா இனிமேல் அவரால் அப்பா கிட்ட சொல்ல முடியாதுன்னு சந்தோஷப்படுறா. சரி, அப்படி எடுத்த சோப்பு பாக்கெட்டை என்ன பண்ண போறான்னு பார்த்தா இவளும் இவளோட அப்பாவும் இந்த வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு போறதா பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள அவளோட அப்பா கம்பெனில மீட்டிங் இருக்கிறதுனால அந்த ட்ரிப் கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லிருப்பாரு. சோ இவளோட ட்ரிப் கேன்சல் ஆகாம இருக்கணும்னா அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணணும்னு யோசிக்கிறா. அதுக்காக அப்பா கம்பெனியோட மேனேஜர் சாப்பிடுற யோகட்ல இந்த சோப்பு பாக்கெட்டை கலந்து வச்சிடறா. அந்த சோப்பு கலந்த யோகட்டை சாப்பிட்டதும் அவங்களுக்கு வாந்தியும் பேதியுமா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க. அதனால கம்பெனியோட மீட்டிங்கே கேன்சல் ஆயிடுது. இவ பிளான் பண்ண மாதிரியே அப்பா கூட ட்ரிப்புக்கு போயிடுறா.